Daily. Taste the Daily. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. அதாவது எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. முதல்ல இவங்க 2-3 பேர் வேட்பாளராக நிற்க முடியாது. இந்த கேசி பழனிசாமி என்ன சொல்றாரு, அந்த ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லி இன்னுமே நீதிமன்றத்தில் வாதாடும் போது அந்த ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்னு போட்டு தானே வாதாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு போடுறாரு? கேசி பழனிசாமி. யார் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் போடுறாங்க? எடப்பாடி பழனிசாமி போடலையே. போடாமல் மறுத்ததுனால தான், ஜெனரல் செக்ரட்டரின்னு போட்டதுனால தான் அந்த ஹைகோர்ட்டில் அதை பற்றி பிரச்சனையாக்குனாங்க. பாஜக இப்போ ரெடியாக இருக்குது. கதவு மட்டும் ஜன்னலையும் திறந்து வச்சு ரெடியாக காத்துச்சு. வான்னு அடுத்த நிமிஷம் வந்துடுவான். ஓபிஎஸ் நான் இணையனுங்கிறாரு, சசிகலா அம்மா இணையனுங்கிறாரு, தினகரன் நான் தனி கட்சி ஆரம்பித்தாலும் இவங்களாம் இணைஞ்சாங்கன்னா நான் கூட்டணிக்கு வருவேங்கிறாரு. அப்போ பலம் இல்லாட்டி இவ்வளோ பேர் ஏங்க சொல்கிறாங்க? பேசினாலும் எல்லாரும் ஒண்ணா இருக்காங்க, ஒரு போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மேடையில் உட்காந்து பேசுறாங்க. கவர்னர் டீ பார்ட்டிக்கு எதிர்கட்சிகள் எந்த கூட்டணி கட்சி யாருமே போகல. இவர் போறாரு, முதல்வர் போறாரு. என்னங்க அர்த்தம்? அமைச்சர்கள் கூட்டிட்டு போறாரு. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் தான் பொதுச் செயலாளர் தொடரணும். இப்போதைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும், திமுகவை தோற்கடிக்கணும். இதுதான் அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி ஜெனரல் செக்ரட்டரியா கண்டினியூ பண்ணனா அதை ஏற்றுக்கொள்ள உள்ள வரலாங்கிறார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. அதாவது எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. முதல்ல இவங்க 2-3 பேர் வேட்பாளராக நிற்க முடியாது. கட்சி உறுப்பினர்கள் தான் கழக பொதுச் செயலாளர் வேட்பாளராக நிறுத்த முடியும். கட்சியில் இல்லாதவங்க எப்படி நிற்க முடியும்? ஏன் ஓபிஎஸும் இபிஎஸும் வந்தாங்க, பொதுச் செயலாளருக்கு இணையாக ஒருங்கிணைப்பாளர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க தேர்தல் நடத்தலை. அதுக்கடுத்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போய் 4 வருஷம் இவங்க ஆட்சி செஞ்ச பிறகு, 4 வருஷம் முடிவில் நீங்கள் தேர்தல் நடத்தணும்னு சொன்ன பிறகு இவங்க ஒரு தேர்தல் நடத்துனாங்க. எப்படி நடத்துனாங்க? ஒரே வேட்புமனு 2 பேருக்கும் ஒரே ஓட்டில் தான் தேர்வு செய்வாங்க. 2 பேருக்கு சேர்த்து தான் போட முடியும். நீங்கள் எனக்கு ஓபிஎஸ் பிடிக்குது, ஓபிஎஸ் மட்டும் போடுவேன், இபிஎஸ் பிடிக்கல போட முடியாது, சொல்ல முடியாது. 2 பேருக்கும் ஜாயிண்டாக தான் போடணும். இப்படி ஒரு இது பண்ணாங்கல்ல. அதாவது 22A இருக்குங்க அமைப்பு சட்டம், அதிமுக அமைப்பு சட்டம். அது என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் கழக அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் சொல்லுது. அதை யாரும் மாற்ற முடியாது. அதாவது பொதுக்குழுவுக்கு எல்லா சட்டங்களையும் மாற்றுவதற்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த பொதுக்குழு கூட 22A சட்டத்தில் கை வைக்க முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 41 திருத்தம் கொண்டு வர்றாங்க. அது எப்படி தேர்தல் நடத்தணுங்கிறத திருத்தம் கொண்டு வர்றாங்க. புரியுதா? 43 திருத்தம் கொண்டு வர்றாங்க, 45 திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்போ எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டதுக்கு இந்த 3 திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸும் இபிஎஸும் தேர்வு செய்யறதுக்கு 2 திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க எப்படி நடத்தணும்னு தீர்மானிக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. தேர்தல் வராமல் எப்படி பொதுச் செயலாளர் தேர்வு செய்கிறதுங்கிறத அன்னபோஸ்டாக வர்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் போட வர்றாரு நாமினேஷன், அவர் அடித்து துறைச்சாங்க தெரியுமில்ல. ஜெயலலிதாவும் பண்ணாங்க. அன்றைக்கி ஜெயலலிதா எதிராக ஒருத்தர் நாமினேஷன் போட வந்தப்போ துரத்தி அடிச்சிட்டாங்க. இது டோட்டலி அன்வயபிள் ப்ரொபோசிஷனுங்க. இந்த செக்ஷனை சட்டம் உச்சநீதிமன்றம் கிண்டல் பண்ணியிருக்குது. இது எப்படிங்க தேர்தல் அப்படி ஒவ்வொரு கட்சியும் நடத்திட்டு இருக்க முடியும்? இல்லை, கேசி பழனிசாமி என்ன சொல்றாரு, அந்த ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்னு சொல்லி இன்னுமே நீதிமன்றத்தில் வாதாடும் போது அந்த ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர்னு போட்டு தானே வாதாடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. யாரு போடுறாரு? கேசி பழனிசாமி. யார் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் போடுறாங்க? எடப்பாடி பழனிசாமி போடலையே. போடாமல் மறுத்ததுனால தான், ஜெனரல் செக்ரட்டரின்னு போட்டதுனால தான் அந்த ஹைகோர்ட்டில் அதை பற்றி பிரச்சனையாக்குனாங்க ஜட்ஜஸ். நீங்கள் எப்படி போட முடியும்? ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் ஃபைல் பண்ண டயத்தில், அந்த டயத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஜெனரல் செக்ரட்டரி ஆகலை. அப்போ பெட்டிஷனர் ஓபிஎஸ், ரெஸ்பாண்டன்ட் இபிஎஸ் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர். இதுதான் மேலே ஹெட்டிங்கில் டைட்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு பேஜில். அதை பேஸ் பண்ணி தானே நீங்கள் போடணுங்கிறாங்க. நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரி திடீர்னு போட்டால் இதுக்கு அதுக்கும்
கான்ட்ரவர்சி வருதுன்னு சொன்னாங்க. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஜெனரல் செக்ரட்டரி ஆயாச்சு, நான் வந்து ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் இனிமேல் நான் இல்லை, அந்த இல்லாத ஒரு பதவியை நான் சுட்டி காட்ட முடியாது. ஐ ஆம் ஜெனரல் செக்ரட்டரி, அப்ரூவ்ட் பை தி கோர்ட்ஸு, அப்ரூவ்ட் பை தி போல் கமிஷனும் அதை அப்ரூவ் பண்ணிடுச்சு, ரெண்டும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஏன் வந்து நான் இப்போ ஜாயின்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக நான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறேன், நான் ஏங்க இப்போ வந்து எனக்கு ஜாயிண்ட் நான் போட முடியாதுங்கன்னு சொன்னார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மனு கொடுங்க, ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுங்க, அதாவது டைட்டில் டீடில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேரு கீழே இருக்க ஜாயின்ட் கோஆர்டினேட்டரை நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரின்னு மாற்ற சொல்லி எங்களுக்கு ஒரு இது கொடுங்க, நான் மாற்றிடுறோன்றாங்க. அப்போ முரண்பாடு வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நடந்துச்சு. அது ஒரு வாரத்தில் நாங்கள் தர்றேன்னாங்க, அஃபிடேவிட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ அந்த இதை வந்து கூட பாருங்க, இதை கூட சரியாக புரிஞ்சுக்கிறாம அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு, இல்லை புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இதை வேற மாதிரி திசை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அதிமுக கூட்டணிங்கிறது ரொம்பவுமே ஒரு நம்பர்ஸ்ல அடங்கக்கூடிய ஒரு கூட்டணியா தானே இருக்கு இப்போ. அதை வந்து சரி செய்யறதுக்கு எதுவுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நினைக்கலையா? ஏன்னா இப்போ அண்மையில வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடைபெறதா இருந்துச்சு, அப்போ நடக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி தொகுதி வாரியா எல்லாத்திட்டையும் பேசும்போது என்ன சொன்னார்னா, கூட்டணி தொடர்பா நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது தொடர்பாகவும் இப்போ எதுவுமே இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே வருது. ஏன்னா இன்னும் 17 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அப்படிங்கும்போது என்ன ஒரு விஷயத்த வந்து யாரோட போய் பேச முடியும் சொல்லுங்க? இப்போ எடப்பாடி அவர்கள் எந்த கட்சியோட பேச முடியும்? ஸ்ட்ரைட்டா போய் யாரோட பேச முடியும்? இன்னொன்னு என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு மாபெரும் தலைவரா இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர போறாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு தகுதி படைத்த நபரா எடப்பாடி பழனிசாமி இப்ப இல்ல, தொடர் தோல்விகள்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கார், யார் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. எடப்பாடி அவர்கள் பலம் இல்லாம இருக்கிறாரு, பலமுள்ள தலைவர் இல்லைன்னு சொல்றீங்க. பாஜக இப்ப ரெடியா இருக்குது, கதவு முட்டில ஜன்னலையும் திறந்து வச்சு ரெடியா காத்துட்டு இருக்கான். வான்னு அடுத்த நிமிஷம் வந்துடுவான். ஓபிஎஸ் நான் இணையனுங்கிறாரு, சசிகலா அம்மா இணையனுங்கிறாரு, தினகரன் நான் தனி கட்சி ஆரம்பித்தாலும் இவங்களாம் இணைஞ்சாங்கன்னா நான் கூட்டணிக்கு வருவேங்கிறாரு. ஸோ அப்போ பலம் இல்லாட்டி இவ்வளோ பேர் ஏங்க சொல்கிறாங்க, அந்த கட்சியை நோக்கி ஏங்க பயணிக்கிறாங்க? பாஜக வந்து அதிமுகவோட உள்ள வர்றதுக்கான காரணம் வேற. ஆனா ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ டிடிவி தினகரனோ என்ன காரணமோ வர்றதுக்கு காரணம் வேற. அது எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக இருக்கிறனால வராங்க அப்படின்னு சொல்வது எப்படி சரியா இருக்கும்? கட்சி பலமாக இருக்கிறனால வர்றாங்க. நான் எடப்பாடி அவர் இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு பேசலை, கட்சி பலமாக இருக்கிறனால தான் இத்தனை பேரும் அப்ளிகேஷன் போடுறாங்க, வர்றதுக்கு துடிக்கிறாங்க. இப்போ கட்சி பலம் இல்லாமல் இருக்கிறீங்களே, கட்சி பலம் கட்சி பலமா இருக்கு, கட்சி பலமா இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி பலம் இல்லாத தலைவர், அவர் எப்படி பலம் இல்லாம இருப்பாரு? பலமான கட்சிக்கு தலைமை தாங்கிறவர் பலமா தான் இருப்பாரு, பலமான தலைவர் தானே. அவர் தானேங்க இந்த கட்சியை மீட்டெடுத்திருக்காரு. எத்தனை வழக்குகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சவால்கள், எல்லாத்தையும் அவர் நின்று தலைமையில மீட்டெடுத்திருக்காரு இல்லையா? இல்ல மீட்டெடுத்து அவரே பலம் இல்லாத தலைவர், அதெல்லாம் மீட்டெடுத்திருக்கு. ஆனா வந்து என்னன்னா, இன்னும் தேர்தலுக்கு 17 மாசம் தான் இருக்கு, திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, இன்னொரு பக்கம் எல்லாரும் இப்போ கூட்டணியில தான் இருக்காங்க. இப்ப என்ன கூட்டணி? தேர்தல் நேரத்துல தாங்க கூட்டணி. இப்ப அது வந்து அங்க ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது நல்லா இருக்கே சார், திமுக கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு. ஆனா அதிமுகல இருக்கக்கூடிய மத்த கட்சிகளுடைய கூட்டணிங்கிற கெமிஸ்ட்ரிங்கிறது எப்படி இருக்கு? இப்போ நேத்து வந்து தேநீர் வந்து ஆளுநர் கொடுத்தாரு, அப்ப பிரேமலதா விஜயகாந்த் வந்து அண்ணாமலை, அப்புறம் சுதீஷ், பாமக அந்த சைடு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயக்குமார் பக்கத்துல, அதுக்கப்புறம் வேறொரு தருணத்துல தான் வந்து உட்கார்றாங்க. ஏங்க இதெல்லாம் நட்பு ரீதியா நடக்கிற விஷயங்கள் எல்லாம், ஒரு டீ பார்ட்டி நடக்கிறதெல்லாம் அதை வச்சு நீங்க தேர்தல் கூட்டணியை நீங்க முடிவு பண்ண நான் எனக்கு எப்படி என்ன சொல்றது பதில் தெரியல. பலமான தலைவராக அவர் இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன், எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் கட்சியிலேருந்து ஆட்கள் வெளியே போனாங்க. இவ்வளவு பெரும் தோல்விங்கிறீங்க, நான் பெருந்தோல்வின்னு ஒத்துக்கல, ஒரு தோல்வி, பின்னடைவு. இந்த பின்னடைவுக்கு பின்னாடியும் கட்சி விட்டு யாரும் போனாங்களா? ஒரு ஆள் சொல்லுங்க. அப்போ அவர் பலமிக்க தலைவராக இல்லைன்னா எப்படிங்க இத்தனை பேரையும் கட்டுக்குள்ள வைக்கிறாரு? தன்னுடைய கட்டுக்குள்ள எப்படி வைக்கிறாரு? அதெல்லாம் நீங்க அந்த மாதிரி எடை போட முடியாது யாரையும். நான் ஒன்று சொல்கிறேன், கரிஸ்மா இல்லைன்னு சொல்லலாம். ஜெயலலிதா அம்மாவுக்கு, எம்ஜிஆருக்கு, அவங்க சினிமாலேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு இமேஜ் இருந்துச்சு, அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த தேர்தலில் நகர்ப்புறங்களில் தான் அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க, கிராமப்புற வாக்கு வங்கி இன்டாக்டாக வச்சுருக்காங்க. அதனால தான் 21% வர முடிஞ்சது, இல்லாட்டி வந்திருக்க முடியாது. இல்லை இப்போ உள்ளாட்சி தேர்தல் இந்த டிசம்பருக்குள்ளே நடத்தி ஆகணும், அதுக்கு முன்னாடி நடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் கூட வந்துட்டு இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அதிமுக அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரப்போகுது? நகர்வாங்க. இப்போ பொதுக்குழு வந்து கூடிய விரைவில் நடத்தணும்.
இல்லைங்க, பொதுக்குழுக்கு டைம் இருக்குங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்தணும். பொதுக்குழு நடந்து இன்னும் 6 மாதம் ஆகலை, டைம் இருக்குது. செயற்குழுக்கே டைம் இருந்துச்சு, அவங்க அவசரமாக கூட்டிட்டாங்க, தேவையை பொறுத்து. அவசர செயற்குழுன்னு தான். அவன் அவசரமாக கூட்டினா அவசரம்னு சொன்னாங்க. 6 மாதம் முடிகிறப்ப கூட்டினா அது நார்மல் செயற்குழு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டியே ஆகணும் நீங்கள். அதுக்கு இடையில கூட்டும்போது அவங்க அவசரம் தான் சொல்லுவாங்க. அதை அவசரத்துக்காக ஒரு காரணத்துக்காக பண்ணுறாங்க அவங்க. அது வெளிப்படையாக சொல்கிறாங்க, என்ன தப்பு இருக்குது? இப்போ திமுக இன்டாக்டாக இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? திமுகவில் 10% வாக்குகள் குறைஞ்ச பிறகு அங்கே கொஞ்சம் கலகலப்பு இருக்குங்க. பல பேரும் பல விதமாக இதுக்கு முன்னாடி பேசுனாங்களா? இப்படிலாம் எப்பயா பேசுனாங்களா? அப்படி பேசினாலும் எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. பேசினாலும் ஒன்றா இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு போராட்டம் அல்லது ஆர்ப்பாட்டம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மேடையில் உட்காந்து பேசுறாங்க. கவர்னர் டீ பார்ட்டிக்கு எதிர்கட்சிகள், எந்த கூட்டணி கட்சி யாருமே போகல. இவர் போகிறாரு, முதல்வர் போகிறாரு. என்னங்க அர்த்தம்? அமைச்சர்கள் கூட்டிகிட்டு போகிறாரு, அவங்கள யாரையும் போகல. இப்போ நீங்கள் அதில் மாற்று இது இருக்கு இல்லையா? திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட்ஸு என்ன சொல்கிறாரு? தலித் ஒருத்தர் முதல்வர் ஆக முடியாது தமிழ்நாட்டில்னு சொல்கிறாரு. என்ன, அவர் யாரை குறிப்பிடுறாரு? தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எது? திமுக தானே. அந்த கூட்டணியில் இருந்துட்டு அவர் பேசுகிறாருங்க. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்கிறாரு? அந்த விஷயம் குறித்து வந்து எல்லா ஊடகங்களும் வந்து திருமாவளவன் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு செய்தி போட்டாங்க. ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா நான் உணர்றேன். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் பேசினார். அதில் ஒரு 15-20 செகண்டை வந்து எடுத்து பார்க்கும்போது, நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் அப்படி செய்தி போட்டாங்களோ, யார் யாரெல்லாம் அதை பகிர்ந்தாங்களோ, அது வந்து ஸ்டாலினுக்கோ அல்லது தமிழ்நாட்டை மீன் பண்ணியோ அவர் சொல்லலை அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதல். இப்போ அவர் வந்து குறி வச்சு சொன்னாரு? இடஒதுக்கீடு யாரை குறி வச்சு சொன்னாரு? இல்ல, இந்தியாவுல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்ல வந்தாரே தவிர, அவர் ஸ்டாலினுக்கு இந்த மெசேஜை கொடுக்கணும், இந்தியாவுல திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் சொன்னதா எனக்கு புரியல. அப்படி நினைக்கல. அதுதான் நானும் அப்படி நினைக்கல. இப்படி தெரிவிச்சாலும் திமுக கூட்டணிக்குள்ள பயணிக்க முடியுது. ஆனா இங்க அதிமுக தலைமைக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா இருந்தா நீ வந்து கட்சி விட்டு நீக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. யாரை நீக்கினாங்க? அப்படிதானே கேசி பழனிசாமி நீக்கினாங்க. அப்படிதானே வந்து நிறைய பேரை நீக்கி அவங்க வேற வேற கட்சியில. கேசி பழனிசாமி நீக்கப்பட்ட போது யாரு ஒருங்கிணைப்பாளரா இருந்தாரு சொல்லுங்க? யார் இருந்தது? 2 பேரும் தானே இருந்தாங்க. எடப்பாடி மட்டும் எப்படி குறை சொல்றீங்க? கேசி பழனிசாமி கட்சி விரோத நடவடிக்கை யார் இறங்கினாலும் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இல்ல சார், அவர் என்ன சொல்றாரு, இப்பயுமே அவரு எடப்பாடி பழனிசாமியே வந்து பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அவர் தலைமை நாங்கள் ஏற்க தயார்னு சொல்லி அவர் ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சு அவர் வந்து தொடர்ந்து முன்னெடுப்பு பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருல்ல. ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி அவங்கலாம் ஒரு முன்னெடுப்பு நடத்துறாங்கல்ல. அவங்களெல்லாம் கூட நீங்க சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களே. அவங்க வந்து சேரணும்னு சொல்லவே இல்லையே. அவங்க சசிகலாவையும் ஓபிஎஸ் கேட்க சொல்றாங்க. அவங்கள அவங்க அந்த கோரிக்கை எங்களை சேர்த்துக்கோன்னு கோரிக்கை வச்சிருக்காங்களா? சசிகலாமாவையும் ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸோட இணைப்பதற்காக நாங்க ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்கோம் சொல்றாங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன், எதுக்கு நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி யார் இப்ப பொதுச் செயலரா ஏற்கிறா? அவங்க எல்லாம் சேர்த்துக்கலாம்ல. இப்போ ஓபிஎஸ் ஏற்க மாட்டாரு, சசிகலா ஏத்துக்க மாட்டாங்க, டிடிவி தினகரன் ஏத்துக்க மாட்டாங்க, கேசி பழனிசாமி ஏத்துக்கிறாருல. அப்ப நீங்க அவரையா சேர்த்துக்கலாம்ல? அவர் எங்கே சொல்றாரு? அவர்தான் 2026ல முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் தான் பொதுச் செயலாளர் தொடரணும். இப்போதைக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும், திமுகவை தோற்கடிக்கணும். இதுதான் வந்து கேசி பழனிசாமி. அவர் என்ன சொல்றாரு? எடப்பாடி ஜெனரல் செக்ரட்டரியா கண்டினியூ பண்ணனா அதை ஏற்றுக்கொள்ள உள்ள வரலாங்கிறாரு. அது அவங்க தானே அதானே சொல்றாங்க. அவங்களும் அதுதானே சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவங்க 2 பேர் தானே வெளியே நிற்கிறாங்க. இவர் வந்து முதல்ல சசிகலாவையும் ஒருங்கிணைப்பு குழுக்கு நான் கேட்குறேங்க. நான் திரும்பி பேச விரும்பலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒருங்கிணைப்பு குழு திரும்ப நம்ம அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல ஓபிஎஸ்சி சசிகலாவும் இணைக்க சொல்லுங்க, ஒருங்கிணைக்க சொல்லுங்க. சசிகலா என்ன சொன்னாங்க போன வாரம்? அவரை கேட்குறாங்க ரிப்போர்ட்டர்ஸ், ஓபிஎஸ்ஸை நீங்கள் சந்திக்கிறதுக்கு அவர் விரும்புகிறாரு, நீங்கள் சந்திப்பீங்களான்னு கேட்குறாங்க. அவர் ஒரே கட்சி தானே அவங்க சொல்கிறாங்க. அந்த கட்சி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் வர வேண்டியது தானே. அதாவது இவங்க போக மாட்டாங்களாம், அவர் பார்க்கணுன்னா வர வேண்டியது தானே. நான் வேணாம் நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. என்னங்க மதிப்பு ஓபிஎஸ்க்கு? இந்த வார்த்தையில் என்ன மதிப்பு இருக்குது? அவங்களுக்குள்ளே ஒருங்கிணைப்பு இல்லைங்க. நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் ஓபிஎஸ் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் என்ன சொல்கிறாரு? சசிகலாமா பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவங்க. அது வந்து லீகலா சார்? அது லீகலா அந்த பொசிஷன் எடுத்துட்டாருல. இல்ல, நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா அந்த வழக்கம் உடனே வாபஸ் பெற்றுவோம்ல. கரெக்டுங்க. அதுக்கு ஒன்று சேருங்க, சேர்ந்து வாபஸ் பெறுங்க. முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்க. யாருங்க இபிஎஸ் இடைஞ்சலா இருக்காரு?
ஏன் சேர மாட்டேங்கிறீங்க? ஏன் சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த நாளைக்கு சந்திச்சிருவாங்க, நாளன்னைக்கு சந்திச்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க. சந்திக்கவே இல்லை, சந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ எப்படிங்க ஒருங்கிணைப்பு வரும்? நீங்கள் ஒருங்கிணைப்பை பற்றி பேசுகிறது வந்து இட் இஸ் எ க்ளோஸ்டு சாப்டர். அது பேசுறதுனால எந்த முன்முயற்சி முன்னெடுப்பும் நடக்காது. பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது க்ளோஸ்டு சாப்டர். ஏடிஎம்கே பொறுத்தவரையில் அவங்க ஒருங்கிணைப்பு இல்லைன்னு சொல்லியாச்சு. மற்றவங்க வரலாம், என்ன எல்லாரும் வரலாம், அது வேறு விஷயம். இவங்களுக்கு ஒருங்கிணைப்பு கிடையாது. ஏன்னா இவங்க தலைவராக நாங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் தான் தலைவருங்கிறாங்க. ஆனால் அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது இட் இஸ் எ க்ளோஸ்டு சாப்டர். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. Taste Daily. Taste the Daily. ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது.